ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ட்ராடே. இன்ட்ராடே பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டாக அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் இன்ட்ராடே விசஸ் இன்ட்ராடே அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டு ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்டு நிறைய பேர் டேரெக்ட் டெக்னிக்கல் கிளாஸஸும் கேட்குறாங்க. இப்போ நாங்கள் ஆஃபீஸில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் எங்கள் ஊரில் எங்கள் இடத்துல நீங்கள் சொல்லித் தரீங்களான்னு கேட்குறீங்க. அதுவும் நம்ம பண்ண முடியுமா இல்லையான்றதை பற்றி பேச போகிறோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் இன்றைக்கி ரிவீல் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ராடேன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இன்ட்ராடே பண்ணுறது வேஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற இந்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டில் இவ்வளோ பர்சன்டேஜ் விழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? நீங்கள் ப்ராஃபிட் வரும்னு சொல்லி இன்ட்ராடே புரோக்கர்ஸ் உங்கள்கிட்ட தலையில் மிளகா அரைக்க பார்க்குறாங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு இன்ட்ராடே லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்விம்மிங்கே தெரியாமல் மேலே இருந்து குதிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீச்சல் தெரியாமல் நீங்கள் என்ன ஆகுவீங்க? அடிபட தான் செய்யும். கரெக்டுங்களா? நேச்சராக அடி சின்னதாக பெருசான்றது மேட்ரு வேறு. பட் இதுதான் மார்க்கெட்டு. இதில் பாருங்கள், நான் சொல்கிற இந்த விஷயத்தை கவனிங்க ட்ரேடர். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஆர்இசி எடுத்துக்கலாம். ஆர்இசி 44% ஃபால் ஆகிருக்கு. நான் அதை சார்ட்டில் காட்டுறேன். இங்கே பாருங்கள். உங்களுக்கு சார்ட் வந்திருக்கு. இது ஆர்இசி. ஆர்இசி பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபால் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2024 லோ பிரேக் ஆகிருக்கா? பிரேக் ஆகி தான் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 44% ஃபால் ஆகிருக்கு, 45%. அடுத்த ஷேர் பிரிட்டானியா. பிரிட்டானியா ஆல் டைம் ஹையிலேருந்து 29% ஃபால் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ஃபால் ஆகிருக்கா? 2024 லோ பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி இருக்குது மார்க்கெட்டு. ட்ரேடர் பாருங்கள், அடுத்தது ஏஷியன் பெயிண்ட்ஸு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ ஃபால் ஆகிருக்குன்னா ஆல்மோஸ்ட் 39%. இது கவனிச்சிங்கன்னா தெரியும், 2021 லோக்கு ட்ரேட் ஆகுது. இது நோட்டீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். 2021 லோக்கு இங்கே ட்ரேட் ஆகுது. இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகுது, இங்கே ட்ரேட் ஆகுது. நோட்டீஸ் பண்ணி தெரியும். 2021 லோக்கு ட்ரேட் ஆகுது. இது என்னன்றது இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? அதையும் பார்த்துங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபால் ஆகிருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எல்லாத்துலேயும் இங்கே போட்டிருக்கேன், 38% ஃபால் ஆகிருக்கு. என்னென்னன்றது நாங்கள் எங்கே காட்டுறேன் பார்த்துங்க. ட்ரேடர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பார்க்குறோம். அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 34%. ஆல்மோஸ்ட் இது 2023 வந்த லோ கிட்ட நியரஸ்ட்லி வந்திருக்கு. இது ஒரு நாடார் பேங்க். இது வாங்கினா நல்லா ப்ராஃபிட் வரும்னு சொல்லி நிறைய இன்வெஸ்டர் தலையில் மிளகா அரைச்சிட்டாங்க. சில குரூப், இன்வெஸ்டர் குரூப்பு மார்க்கெட்டில். இதை மார்க்கெட்டில் ஒரு 5 வருஷமாக ட்ராக் பண்ணவங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசாக ஓஹோன்னு பேசினவங்க எல்லாரும் தலையில் இப்போ மிளகா அரைச்சிட்டாங்கன்றது தான் உண்மை. இதெல்லாம் ட்ரேடிங் தெரியாமல் வந்தோன்னா மார்க்கெட்டில் அவள் டைட்டன் பார்க்கலாம். டைட்டன் நமக்கு ஆல்மோஸ்ட் 21% ஃபால் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ் 15% விழுந்திருக்கு ஆல் டைம் ஹைலேருந்து. அது டிசிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24% மேலே ஃபால் ஆகிருக்கு. 25% சொல்கிறாங்க. நம்ம அப்படியே செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள். ஆல்மோஸ்ட் 25% ஃபால் ஆகிருக்கு. நல்ல கம்பெனி தான். மார்க்கெட் கண்டினியூஸாக விழுந்துகிட்டே இருக்குது. 2024 நியரஸ்ட் லோ கிட்ட வந்துட்டுருக்கு. டெக் மகேந்திரா பார்த்தீங்கன்னா 17% விழுந்திருக்கு, 18% கிட்ட.
உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ இன்ட்ராடே பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி இறங்கும்போது என்னென்னா உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் சைட் போகலாம். ஓகேயா? அந்த காசை வச்சு நீங்கள் எதையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து 10 வருஷத்தையும் நீங்கள் அதை வச்சு பிளான் பண்ணக்கூடாது. அப்படியா இருந்தால் நீங்கள் கேபிட்டலில் வந்து டெப்ளாய் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இல்லை போட்டு 3 மாதத்துலேயே எனக்கு ரிட்டர்ன் வேணும் 6 மாதத்தில் வரணும்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அதுவும் இன்ட்ராடேக்குள்ளே தான் வரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ட்ரேடிங் வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ட்ரேடர்ஸ் வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வராங்க என்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் ட்ரேடிங் கற்றுக்கணும், சரி ட்ரேடிங்கில் என்ட்ரி தெரில, டார்கெட் தெரில, ஸ்டாப் லாஸ் வைக்க தெரில அப்படின்வாங்க. ஸோ அதை வந்து நம்ம 2 பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து ட்ரேடிங் வந்து கேமு இல்லை பிஸ்னஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை பார்க்குறீங்கன்னா 10 நிமிஷம் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறீங்கன்னா யூ டுக் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து யோசிங்க. ஒரு 10-15 நிமிஷம் யோசிச்சுட்டு அதே ட்ரேடிங் சார்ட்டை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள். எது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வந்து கனெக்ட் ஆகுது இன்ட்ராடேன்றது அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி புரியும். ஓகே ரைட். அடுத்து வந்து லைக் இங்கே வந்து கேமுன்னு வச்சுப்போம், இங்கே வந்து பிஸ்னஸ் வச்சுப்போம். இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்கு ஒரு சைடில் வந்து பிளேயர்ன்றாங்க, அதில் ட்ரேட் பண்ணுறவங்கள. சரியா? இவங்க வந்து தே கால் பிளேயர், இந்த பக்கம் தே கால் ட்ரேடர்ஸ். ஓகே, கேமில் ரூல்ஸ் இருக்கும். எஸ், ட்ரேடிங்லேயும் ரூல்ஸ் இருக்குது. இங்கே வந்து டெக்னிக் இருக்குது. ஸோ ஒரு ட்ரேடரை வந்து நம்ம வந்து ஒரு பிளேயரை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்ச அதே டெக்னிக் யூஸ் பண்ணாமல் அவனுக்கு தெரியாமல் நம்ம ஒரு புதுசாக ஒரு டெக்னிக் க்ரியேட் பண்ணால் தான் அவனை தோக்கடிக்க முடியும் கேமில் அப்படின்றது ஒரு பிளேயரோட கண்டிப்பாக அதான் அவரோட ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். கரெக்டாக? ஸோ அதை எப்போ அப்ளை பண்ணணுன்றதை இஸ் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜின்னு அண்ட் தென் கேமுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே அந்த கேம் முடித்தா தான் அவருக்கு அந்த பேர் புகழ் பணம் எல்லாம் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ட்ரேடிங்குன்றது பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணும்போது என்னென்னா அந்த ரிட்டனை வந்து மந்த்லியில் பார்க்கும்போது தான் அது வந்து ஒரு பெரிய ரிட்டனாக நமக்கு தெரியுமே தவிர டெய்லியில் பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஐடியா என்னென்னா இந்த டெக்னிக்கும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம எடுத்துப்போம். ரைட்டா? இப்போ நீங்கள் ஒரு செஸ் விளாட்றீங்கன்னு வச்சுப்போம். செஸ்ஸில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு டெக்னிக் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த டெக்னிக்குள்ளே அந்த ஆப்போனண்ட் வந்து ட்ராப்பில் மாட்டினா தான் நீங்கள் யூஸ் பண்ண அந்த டெக்னிக் வந்து வின் ஆகும். பட் சப்போஸ் அந்த டெக்னிக்குள்ளே அவர் வந்து வராமல் வேறு ஒரு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா செஸ்ஸில் நீங்கள் வின் பண்ண முடியாது. கரெக்டாக? நான் சொல்கிற புரியுதா? நீங்கள் ஒரு மூவ் பண்ணுறீங்க, ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டு வந்து ஆப்போனண்ட்டை தோக்கடிக்கணும்னு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. அந்த மூவுக்கு ஃபாலோடாக அவரும் மூவ் பண்ணால் தானே அந்த டெக்னிக் ஒர்க் ஆகும். சப்போஸ் அவர் ஒரு டெக்னிக் கற்றுன்னு வந்து அந்த டெக்னிக்குள்ளே உங்களை இழுத்துட்டாருன்னு வச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ யாரோட டெக்னிக் இங்கே ஒர்க் ஆகுது மார்க்கெட்டில்? ஸோ மார்க்கெட் அதுதான். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே மார்க்கெட்டும் மூவ் ஆனால் தான் யூ ஆர் வின்னிங். பட் சப்போஸ் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் மூவ் ஆகாமல் மார்க்கெட் வேறு ஒரு டேரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் எ ஃபெயில். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்க போகிறீங்கன்றது இட்ஸ் அப் டு யூ. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அடுத்து வந்து டேரக்ட் டெக்னிக்கல் கிளாஸஸ் கேட்குறாங்க. நிறைய ட்ரேடர் வந்து என்கிட்ட பேசும்போது என்னன்னா, சார் எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து டேரெக்டாக டெக்னிக்கல் கிளாஸஸ் எடுக்க முடியுமா, ஸோ எனக்கு சொல்லித் தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டெஃபினட்டாக சொல்லித்தர முடியும். ஸோ எங்களோட ஆஃபீஸ்லேயே வச்சு சொல்லித்தர முடியும். இன்கேஸ் உங்களோட பிளேஸில் வந்து டேரெக்டாக எடுக்கணுன்னாலும் நாங்கள் எடுத்து தரோம். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் யூஸ்வலி வந்து ட்ரேடிங் கற்றுக்க வரீங்க எங்ககிட்ட அப்படின்னா என்னென்னலாம் உங்கள்கிட்ட இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்றத வி கிவ் சம் இன்ஃபர்மேஷன் டு யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் இருக்கணும் ஷுவர்லி. ஓகே, ஸோ சார்ட்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ அது வந்து டெஃபினட்டாக ப்ரீமியம் வெர்ஷன் ஆகும். ஸோ அது ஃப்ரீ வெர்ஷனாக இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் தான் அவன் என்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸோ ப்ரீமியம் வெர்ஷனுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னா 6,000 to 8,000 ஃபார் மந்த்லி சார்ஜஸ். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே கேட்கும் எவ்வளோ வந்து உங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ்ன்றது அதிலே கேட்கும். ஸோ இதெல்லாம் நம்மளோட சார்ஜஸில். பட் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக ப்ரொஃபஷனலாக ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்க, எனக்கு வேலை பண்ணுறது பிடிக்கல, ஐ வாண்ட் டு பி ரிட்டையர்மெண்ட், என்னோடய டைமுக்கான மணி வந்து யாருமே தரமாட்டுறாங்க, நானே ட்ரேடிங்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். பட் திஸ் ஆர் த செட்டப். அப்புறம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து என்னென்னா ஸோ ப்ரீமியம் வெர்ஷனாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் இல்லை ஒரு டெஸ்க்டாப் இருந்தால் போதும், எய்தர் ஒன்று இருந்தால் போதும். கண்டிப்பாக i3 i5க்கு மேலே இருந்தால் தான் மஸ்ட்டு. ஸோ அது இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து வந்து கேபிட்டல் வந்து உங்களோட சாய்ஸ் தான். பட் மினிமம் 2 லட்ச ரூபாவது இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ட்ரேடிங்கில் உட்காரணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 to 20,000 ருபீஸ் தான் நம்ம ஏர்ன் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு ஒரு மினிமம் ஒரு 2 to 5 lakhs இருந்துன்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டில் டெய்லி ஒரு 5 to 25,000 வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ரைட். அண்ட் வந்து ட்ரேடிங் வந்து நான் மொபைலில் பண்ணலாம் கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நாங்கள் வந்து அதில் நாங்கள் சொல்லித்தர மாட்டோம். ஸோ மொபைலில் வந்து வி ஆர் நாட் அலவுட் டு எஜுகேட் தம். டெக்னிக்கல் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் அதில் எடுக்கிறது இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்?
அதுக்கப்புறம் வந்து மினிமம் வந்து 10 பர்சனாஸ் கிளாஸஸ் வந்து சீட் புக் பண்ணணும். இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்கள் கூட அடிஷ்னலாக ஒரு 9 பேர் வந்தால் தான் நாங்கள் அந்த சீட்டை எடுப்போம். ஸோ அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி மெம்பர், ஒய்ஃபு, உங்கள் பசங்க யாருக்கு வேணால் நீங்கள் சொல்லித்தரலாம். டெஃபினட்டாக நீங்கள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து கூட படிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஸோ மினிமம் ஒரு 10 பேர் இருந்தால் தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறது வேலிடாக இருக்கும். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ ட்ரேடிங்குன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, செட்டப் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ட்ரேடிங் செட்டப்புன்றது ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும். ஸோ எதுக்காக நம்ம மானிட்டர்ஸ் வந்து 2 மானிட்டர் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து தெரியணும் ப்ரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்றதை அந்த டெசிஷன் மேக்கிங்கே வி வாண்டட். ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த மாதிரி நமக்கு அலர்ட்ஸ்லாம் வரும்போது வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் இட். ஓகே, ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ ஒரு மானிட்டர் பார்த்தாது 2 மானிட்டர் வேணும்னு. சப்போஸ் உங்கள்கிட்ட ப்ரீமியம் வெர்ஷன், இப்போ என்கிட்ட வந்து இந்த வெர்ஷன் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் இல்லை அப்படின்னா, எனக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கான்னா பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா, யூ ஹேவ் டு கெட் 2. ஸோ 2ஆக பண்ணிடணும் எல்லாமே. ஸோ உங்கள்கிட்ட வந்து லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் ஏதாவது ஒன்று, நான் சொல்ல லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ இருக்கணும் இல்லை, ஏதாவது ஒன்று இருக்கணும் ப்ரீமியம் வெர்ஷனாக இருந்தால். அதாவது உங்கள்கிட்ட ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது அப்படின்னா இதில் ஒன்று இருந்தால் போதும். ஏதாவது ஒன்று டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் ஒரு குவான்டிட்டி இருந்தால் போதும். ஆனால் சப்போஸ் என்கிட்ட வந்து ப்ரீமியம் வெர்ஷன் இல்லை, ஃப்ரீ வெர்ஷன் தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள்கிட்ட லேப்டாப் 2 கொண்டு வந்துருங்க, இல்லை டெஸ்க்டாப் 2 கொண்டு வந்துருங்க. இது மஸ்ட்டு. இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணி தரலாம், உங்களுக்கு செட்டப் பண்ணி தரலாம். ஓகேங்களா? ரைட், கிளியர். ஸோ யூ காட் இட். ஸோ எல்லாமே புரிஞ்சுருக்கணுங்க டெக்னிக்கல்ஸ் பாயிண்ட்டு. ஸோ அதேமாதிரி உங்களோட டேரக்ட் வேஸில் வந்து பண்ணும்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து அக்காமடேஷன் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுட்டு நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் எங்களுக்கு வந்து உங்கள் சைடில் நாங்கள் பண்ணுறனால எங்களோட லைவ் அக்கௌண்ட்லேயே நாங்கள் ட்ரேட் பண்ணி காட்டுவோம். நீங்கள் எந்த ப்ரோக்கர் சொன்னாலும் நாங்கள் பண்ணி தருவோம். சரி, நீங்கள் வந்து ஏஞ்சல் 1, ஜீரோதா, எனி டைப் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் அந்த ப்ரோக்கர் அக்கௌண்ட்லேயே நம்ம இந்த டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியை போட்டு அதில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியே காட்ட முடியும். ஐதர் உங்களோட அக்கௌண்ட்டில் பண்ணி காட்டினான்னு சொன்னாலும் சரி, இல்லை எங்களோட அக்கௌண்ட்டில் எந்த ப்ரோக்கர் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அங்கேயே லைவாக பண்ணி காட்டுவோம். சரிங்களா? ஸோ ரியல் டைம்லேயே நாங்கள் பண்ணி காட்டுவோம், இந்த சேலஞ்சஸ்லாம் ப்ரூவ் பண்ணுவோம், பிரேக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த இது. ஸோ ஃபீஸ் வந்து என்னன்றது நாங்கள் இங்கே சொல்லிட்டோம். பர் ஹெட்டுக்கு இந்த காஸ்ட் ஆகும். ஓகேங்களா? கிளியர். ஸோ எவ்ரிதிங் இஸ் வெரி கிளியராக நான் மென்ஷன் பண்ணிக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம். இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பேர் வந்து தே ஆர் லைக் சைலண்ட் அண்ட் பிக் மூவ்ஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம் வந்து சப்டியூட் அப்படின்வாங்க ட்ரேடிங்கில். ஸோ சப்டியூட் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஒரு பிக் மூவ் வரும். ஸோ அந்த டைம் வந்து எப்படி அது நடக்குதுன்றத நான் சார்ட்டில் காட்டுறேன், வில் சி. ட்ரேடர்ஸ் இந்த இடத்த கவனிங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு அப்புறம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு 2-3 கேண்டில் வந்து மூவ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் கேண்டில்குள்ளேயே அந்த ஹை லோக்குள்ளேயே சுற்றுது பாருங்கள். கேன் யூ ஏபிள் டு நோட்டீஸ் திஸ்? உங்களால் பார்க்க முடியுதா? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையையும் லோவையும் அடுத்தடுத்து வர கேண்டில்ஸ் வந்து பிரேக் பண்ணாமல் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரேக் ஆகுது. இன்னும் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி பண்ணி ஃபாஸ்ட்டாக எக்ஸிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரெசிலியன்ட் மூவ்னுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சைலண்ட் மூவ் வந்துட்டு அடுத்து சடனாக ஸ்பைக் ஆகும். ஸோ இந்த மாதிரி மூவ் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நாங்கள் சொல்லுவோம், அது வந்து யூ ஜஸ்ட் கீப் ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் சார்ட்டில் வந்து பார்க்க தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் உங்களால். சார்ட்டில் வந்து அந்த ஃபார்மேஷன் வந்து இருக்கான்றது நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஸோ சடனாக வந்து இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் அப்படியே ஹால்ட் ஆகி நிற்கிது. சடனாக ஒரு பக்கம் லோ பிரேக் ஆகுது, அப்படியே வருது. ஸோ நம்ம இதில் வந்து என்னென்னா எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு வந்து நம்ம ட்ரேட் எடுத்துடணும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து கால் போட்டு 2த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எந்த பக்கம் பிரேக் ஆனால் ப்ரைஸ் வந்து முன்னாடியே ஸ்டாப் லாஸ் பையோ நோ லிமிட் பை ஆர்டரோ ஸோ போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு அந்த பக்கம் ஆர்டர் வரும்போது வி கேன் இமீடியட்டாக என்ட்ரு பண்ணணும். அண்ட் 21 பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 2 கேண்டிலுக்கு அப்புறம் நிற்கிது. மார்க்கெட் ரொம்ப நேரமாக நிற்கிது பாருங்கள் இங்கேயே. ஸோ உங்களுக்கு ஒரு 2-3 கேண்டில் தெரியும். செகண்ட் கேண்டில்லே அது பிரேக் ஆகாது, வெயிட் பண்ணும் அது மார்க்கெட்டு. ஸோ 2-3 கேண்டில் கழிச்சு தான் அது வந்து ஒரு டேரக்ஷன் மூவ் பண்ணும். ஸோ இது எல்லா நாளும் வரும்னு இல்லை, பட் வரும்போது நம்ம கரெக்டாக உள்ளே இருக்கணும் மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ மூவ் பண்ணும்போது பாருங்கள், ஒன் சைடில் நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ லாட்டும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். யூ கேன் சி ஃபர்ஸ்ட் 2 கேண்டிலுக்கு அப்புறம் பாருங்கள், மார்க்கெட் வந்து ரெசிலியண்ட்டாக இருந்திருக்குது 3 கேண்டில் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஸ்பைக் ஆகி போகுது பாருங்கள். ஸோ இந்த மூவெல்லாம் நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷுவர்லி யூ வில் மேக் இட். ஸோ உங்களால் பண்ண முடியும். பட் நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்றதான் ஸோ ப்ராக்டிஸ்னால் இட்ஸ் எ பேக் டெஸ்ட். மொபைலில் பண்ணக்கூடாது, சிஸ்டமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மார்க்கெட் 2-3 கேண்டில் 4 கேண்டில் வரைக்கும் லோ வந்துட்டு
எல்லோரும் எமோஷனாக பிளாக்மெயில் பண்ணிவிட்டு திருப்பியும் பாருங்கள் கீழே போகிறோம். இதான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து ஆப்போசிட் சைடோட கேண்டிலோட ஐ தான். சப்போஸ் உங்களால் முடியலன்னா அந்த கேண்டிலோட ஆஃபோ இல்லை எவ்வளவோ உங்களால் எவ்வளோ முடியுமோ யூ கேன் அஃபோர்ட் டு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து மூவ் வரும், வந்ததுன்னா பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே டைம் ஃப்ரேம் வந்து ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டாம். ஸோ 3 மினிட்ஸ் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதில் செட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் மார்க்கெட்டு. ஸோ 3 மினிட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் பாருங்கள், இந்த லோ வந்து பிரேக் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக தூக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள். ஸோ இதான் சொல்கிறேன், இந்த ஒரு ஹையில் கட் பண்ணோடனே ஒரு மூவ் கிடைக்கும் போதே அந்த 10-15 பாயிண்ட் ஒரு டக்குன்னு போயிட்டு வெளியே வர்ற அந்த ஸ்பீட்லேயே போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஒரு டெய்லி ஒரு 1000 to 2000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாலிடாக இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஷோர்லி தே வில் மேக். நீங்கள் போடுற கேபிட்டலுக்கு ஒரு எஃபர்ட்டுக்கு டைமுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ட்ரேடராக இருக்கிற பட்சத்தில் ஷோர்லி வில் மேக் இட். இங்கே பாருங்கள் மார்க்கெட் ரொம்ப நேரமாக ரெசிலியண்ட்டாக இருந்துட்டு அப்படியே ஃபுல்லாக வைடாக மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு கேப்சர் பண்ண முடியும், பிக் மூவ்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணால் பண்ணாங்க, பேக் டெஸ்ட் மஸ்ட்டு. ஸோ பேக் டெஸ்ட் இல்லாமல் பண்ணாதீங்க. ஓகே? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்லேயே இந்த மூமெண்ட் இருக்குது. ஸோ முடிஞ்சவங்க பார்த்துட்டு அது என்ன டைம் ஃப்ரேமில் இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.